நம்பிக்கையை விதைச்சிட்டு அதுக்கப்புறமா நிமித்து பாருங்க. ஒவ்வொரு வீட்டோட உச்சிலையும் தமிழக வெற்றி கழகத்தோட இரட்டை போர் யானை வாகை மலர் கொடி தானா பறக்கும், தானா பறக்கும். மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது? நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். இதுல வேற உங்களை அப்பான்னு வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க. தினம் தினம் உங்களுடைய இந்த கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிற என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள் தான் உங்களுடைய அரசியலுக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க, உங்களுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க, உங்களுடைய இந்த அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க. சரி, பெண்களோட லைஃப் தான் இப்படி போராட்டமா இருக்குன்னு பார்த்தா இங்க எத்தனை போராட்டங்கள்? பரந்தூர் போராட்டம், அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டம், போதைப் பொருள் எதிர்ப்பு போராட்டம், வரி உயர்வு போராட்டம், மீனவர்கள் போராட்டம், போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டம், சாம்சங் தொழிலாளர்கள், டங்ஸ்டன், விவசாயிகள் போராட்டம், மின்கட்டண உயர்வு எதிர்ப்பு போராட்டம், இஸ்லாமிய அமைப்புகள், செவிலியர்கள், மருத்துவர்கள், இந்த மாதிரி போராட்டங்கள். இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான், இது இன்னும் சொல்லிட்டே போலாம், இந்த நாள் பத்தாது. ஆனா இந்த எல்லா போராட்டங்களுக்கும் தமிழக வெற்றி கழகம் கூட நிற்கும். இங்க நீங்க தான் இப்படின்னா அங்க அவங்க யாரு? உங்க சீக்ரெட் ஓனர். அவங்க உங்களுக்கும் மேல மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே, என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாதிரியும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறது. பேரை சொல்லணும், பேரை சொல்லணும், பேரை சொன்ன ஒரு படத்துல சொல்லுவேனே, லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும். இல்ல சத்தியமா அப்படிதாங்க இருக்கு. சென்டர்ல ஆள்றவங்கன்னு சொல்றோம். சென்டர்ல யார் ஆள்றா? காங்கிரஸா? இங்க ஸ்டேட்ல ஆள்றவங்கன்னு பேசுறோம். இங்க யார் ஆள்றா? அதிமுகவா? அப்புறம் என்ன பேரை சொல்லணும், பேரை சொல்ல? எனக்கு புரியலையே. நீங்க தானே கேட்டீங்க, வச்சுக்கோங்க.